சுஜிஃபேம் டிசம்பர் 18, 2025 the due date. வலிக்குது. சரி வாக் பண்ணு சுத்தவும் முடியல. ஓகே 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 இதே ஒரே வழியாக வந்துட்டா பரவாயில்ல. அதனால இந்த விட்டு வழியெல்லாம் என்னால் தாங்க முடியல. கடைசி மொமெண்ட்டில் பிளான் சேஞ்ச், சுத்தமாக சேஞ்ச் சுஜிஃபேம். அன்னைக்கு காலையில் ஒரு 6 மணி சொல்லிப்பேன். ஹாஸ்பிட்டல் பேக் எடுத்து பார்த்தா நிறைய ஐட்டம்ஸ் மிஸ்ஸிங். உள்ளே வயிற்றுல வச்சுட்டு இவ தான் சொல்லிப்பேன் மொத்தமாக பேக் பண்ண அன்னைக்கு காலையில். ஆக்சுவலி குட் மார்னிங் சொல்லிப்பேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சார். இருந்தா போய் பேக் பண்ணிக்கலாம். பேஸ்ட் இருக்குல்ல போட்டு பேஸ்ட்லாம் இருக்குது எனக்கு. நைட் ட்ரெஸ் எதுவும் வேணால? நைட் ட்ரெஸ் ஒரு நிமிஷம் சாஸ் மட்டும் அந்த 2 வச்சு போடல. வச்சுட்டேன் ஆல்ரெடி 2. வேறு துண்டு வச்சிட்டியா? துண்டு ஒரே ஒரு துண்டு வச்சுருக்கேன். சரி பேசிக்காக எடுத்து வச்சு அந்த சைடு என்ன எம்டியாக இருக்கா? அவன் சும்மா இன்னர்ஸு துண்டு மட்டும் இருக்கு. பேசிக்க சொன்னா இங்கே அதுக்குள்ள வச்சிருக்கீங்களா? ஓகே, நான் என்ன கேட்குறேன், அப்போ எடுத்துக்கூட பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான காரியமாக போகிறனால ப்ரேயர்ஸ் நம்மளுக்கு வந்து எப்பவுமே கடவுள் தான். அதை அவங்க வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்டு பூஜையை போட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஃபேமிலியோட ஒரு ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு பெல் அடிச்சு ஃபுல் சைலன்ஸு. அந்த ப்ரேயர்ஸில் அந்த பெல் சவுண்ட் மணி ஆட்டுறது மட்டும் தான் கேட்குது. அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரேயரை முடிச்ச சொல்லியிருக்கேன். எனிவே முடிச்சுட்டு நாங்கள் வீட்டை விட்டு நாங்கள் கிளம்புறோம். எல்லோரும் கிளம்பி நாங்கள் ரூட்டில் எங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் 3 பேர் எல்லாம் வராங்க. நான், ஸ்வாதி, அப்புறம் ஸ்வாதியோட அம்மா மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறோம் அப்படின்ட்டு ஐடியா. ஸோ அதனால் ட்ராப் பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ அது ஃபேம் இருக்கிறதுலே ஹைலைட் என்னன்னா, அன்றைக்கி வந்து சரி ஒரு புள்ளத்தாச்சி சினிமாலாம் நம்ம பார்த்துருப்போம். நானும் வந்து சின்ன வயசுல படத்தெல்லாம் பார்த்துருக்கேன். மூவிஸில் டெலிவரியே ஆக போகுது அப்படின்னா வந்து இமீடியட்டாக ஒரு ஆட்டோ பிடிப்பாங்க, இல்லைனா வந்து டக்குன்னு ஒரு கேப் பிடிப்பாங்க, இல்லை ஆம்புலன்ஸ் ஆச்சும் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வரும். நாங்கள் எப்படி போனோம்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். மேடமோட சாய்ஸ் தான். ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. டியூ டேட் அன்னைக்கு கூட அவங்களுக்கு வந்து பெயின் வராத காரணத்தால ட்ரெயின் பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ட்ரெயின் பிடிச்சி கிளம்பிட்டோம். இது வராது மைக்கில் உங்கள்கிட்ட இப்பெல்லாம் கேப்ல கூட இல்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு ட்ரெயின்லயே போயிட்டு இருக்கோம். நான் எடுத்த முடிவு இல்லை சொல்லுஃபேம் இது. ஆமா அவரு ஒன்றும் யாரும் திட்ட தேவையில்ல, நான் எடுத்த முடிவு தான். ஆக்டிவா இருக்கேன், அதனால டெடிகேஷன் லெவல் ஆஃப் ஸ்வாதி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் டெடிகேஷன். அங்க போயிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ விளாக் வந்து மாண்டாஜ் எடுக்கிறாங்க. போய் ஹாஸ்பிட்டல் இறங்கினதுக்கு அப்புறம் மாண்டாஜ் ஃபுல்லா எடுக்கிறாங்க. அப்படி இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நான் எவ்வளோ ஆக்டிவாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் வந்துட்டு என்னோட டெலிவரி இதை வந்துட்டு நான் வச்சுக்க கூடாது, அந்த ஸ்ட்ரெஸ் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் இப்படி டைவர்ட் பண்ணிட்டேன். எங்கேயோ பள்ளிப்பாளையத்தில் பிறந்துட்டு பாரிஸில் தான் வந்து டெலிவரி பார்க்கணும்னு எழுதி வச்சிருக்கோம் போல. இன்னும் சுத்தமாக பொண்ணு பேரெல்லாம் முடிவே பண்ணல. இனிமேல் அந்த ஜாதகம் அதெல்லாம் பார்த்து ப்ரிசைஸாக முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதை ஃப்ரீயாக வச்சுருக்கோம். அப்புறம் இனிமே வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளார வலது கால் எடுத்து வச்சு உள்ளே போமான்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. போயிட்டு போனோடனே என்னாச்சு, போனோடனே சரி சூப்பர் நம்மளை அட்மிட் பண்ணிடுவாங்க, ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா எப்பயும் நம்ம செக்கப் போவோம்ல, போனால் ஒரு யூரின் டெஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க ஒரு பச்சை கலர் பாட்டில் மாதிரி. அதே மாதிரி போய் யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்ட்டு எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்னடா திருப்பி இதே ப்ராசஸா அப்படின்னு. டியூ டேட் அன்னைக்கு காலையில் கூட யூரின் டெஸ்ட் எடுப்பீங்க, ஹாஸ்பிட்டலை பார்த்து கேட்குறேன் நான் அந்த கேள்வி. காலையில் வந்து உட்காந்துருக்கான் யூரின் டெஸ்ட் எடுத்துருவான்றாங்க. இப்போதைக்கு யூரின் டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு தெரியல. இது மட்டுமே வந்து இந்த டப்பாவை கொடுக்குறது மேண்டேட்ரி. வந்து இதை ஃபில் பண்ணி கொடுத்தாதான் அவங்களுக்கு மனசு நிறைய போல. தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. ஏன்னா டெலிவரிக்கு வந்தால் ஏன்டா யூரின் டெஸ்ட் எடுக்கிறீங்க? எப்பயுமே அந்த டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு நான் வெளில வந்துடுவேன். இந்த வாட்டி என்னை வெளியே விடவே இல்லை. அவங்க வந்துட்டு அவங்களோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் 1/2 மணி நேரம் ஆகுது 3/4 மணி நேரம் ஆகுது வெளியில வெயிட்டிங் ரூம்ல நானும் எங்க அத்தையும் உட்காந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். சொல்லிப்பேன் ஆளக்கானும் இவன் ஃபோன் எங்கிட்ட தான் இருக்கு. நான் என்னோட நிலைமை எப்படின்னா உள்ள இருந்துச்சு, என்னோட ஹஸ்பண்ட் வெளில இருக்காரு உள்ள அனுப்புங்க, என்னோட ஹஸ்பண்ட் வெளில இருக்காரு உள்ள அனுப்புங்க, இதே தான் நான் திருப்பி சொல்லிட்டு இருந்தேன். அவங்களும் இருங்க ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நான் கண்டிப்பா அவங்க உள்ளார விடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் இருந்தாங்க. எங்களுக்கு கான்டாக்டே சுத்தமா இல்லை. அப்புறம் ஃபோன் அப்புறம் நான் பார்த்து நர்ஸுக்கிட்ட கொடுத்து ஃபோன் உள்ள கொடுங்கன்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோனில் பேசுனா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி பலூன் வந்து இன்சர்ட் பண்ணி பலூன் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு உள்ள. ஐ மீன் அந்த இது சர்விக்ஸ் ஓப்பனிங்க்கு வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் சொல்லி பண்ணுவீங்க அதை பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எனக்கா தூக்கி வரி போடுது. இவன் எப்படி தான் ஏன்னா எப்பவுமே தனியாக போக மாட்டா, எப்பவுமே புருஷர் கூட இருந்தால் தான் எனக்கு தைரியம் வரும் அப்படின்பாளா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகணும்.
ஆமாம். உள்ளே போய் பார்த்தோன்னா கடைசியில் படுத்திருந்தா சுல்தான். காமெடி பண்ணாத இது வந்து. ஆனால் சத்தியமாக வெளியில் எனக்கு தெரியவே தெரியாது. நான் லேட் ஆச்சுன்னு யோசிச்சுனே இருந்தேன். உன்னை கூப்பிட்டு வந்தது எனக்கு உள்ளே இது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் டவுட் வந்துருச்சு. அப்புறம் தான் ஃபோன் கொடுத்தேன், நான் கொண்டு போய் விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்தேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்சது. எனக்குமே தெரியாது. ஒருத்தர் இன்டர்ன்ஷிப்பு அவளுக்கு வந்து அந்த யூரின் டெஸ்ட் எடுத்து அந்த மெஷினில் இது பண்ணுறதுக்கே டெஸ்ட் பண்ணுறதுக்கே தெரில. 2-3 வாட்டி அந்த டவுட் கேட்குறா. சரி ஐயோ சாமி முடிச்சு வெள்ளம் சுட்டா போகுதுன்னு பார்த்தா அவள் ஐவி ஊசி எடுத்துட்டா. ஐயோ இவளா நம்மளுக்கு பண்ண போகிறா, அவளுக்கு உத்தரா இதுவே தெரியலையே அப்படின்ட்டு. அப்புறம் வந்து குத்துறா ஏதோ பண்ணிருக்கா, நரம்பு தேடுறா, முடிஞ்சிச்சு இன்னைக்கு சொல்லி அப்படின்னு நான் கண்ணை இறுக்கி மூடி இப்படி திரும்பினவ தான் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு 1/2 மணி நேரமாக. அப்புறம் அந்த டாக்டர் வந்து அவளை வந்து திட்டுறாங்க. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு இது ஏதோ நரம்பு குத்தி ஏதோ பண்ணிட்டா, ஆனால் அந்த ஸ்டிக்கர் கூட அவளுக்கு ஒட்ட தெரில. அப்புறம் ஃபுல்லாக ஸ்டிக்கர்லாம் எடுத்துகிட்டு அவள் சொல்லி கொடுக்குறா உட்காந்து என் கையை வச்சு இப்படி தான் ஸ்டிக்கர் ஒட்டணுன்ட்டு. முடிஞ்ச சொல்லி அப்படின்னு நினச்சேன். என்ன கையில் இங்கே பிளாக்கா என்னது பிளட்டா ஃபுல்லாக ஒளிவிருச்சு. அவள் ஐவி குத்துறதுக்குள்ளார அப்படியே ஃபுல்லாக காட்டன் வச்சு தொடச்சி டஸ்ட்பினில் போட்டே இருக்கா. அந்த சீட்லலாம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அந்த இன்டியூஸ் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ரூம் மாதிரி ஒன்று தரோம். அங்கே தான் நீங்கள் வந்துட்டு இருக்கணும் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் போய் குளிச்சிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் அந்த ரூமில் நீங்கள் 24 ஹவர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ரூம் அலோகேட் பண்ணிட்டாங்க. ஆமாம். இப்போ நம்ம ஊரெல்லாம் சொல்லியிருக்கோம், போனோம்னா பெயின் இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த பெயின் வந்ததுன்னா நார்மல் ட்ரை பண்ணுவாங்க. இங்கெல்லாம் வந்து என்னென்னா பெயின் வரலன்னா அது இன்டியூஸ் பண்ணி நார்மலுக்கு திருப்பி நார்மல் ட்ரை தான் ட்ரை பண்ணுவாங்க. கத்தி எடுத்து ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அதனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிப்பரேஷன் வார்டு, ஒர்க் அவுட் வார்டு, பலூன்லாம் கொடுத்து இந்த ஜிம் பால்லாம் இருக்குல்ல, அந்த ஜிம் பால்லாம் கொடுத்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 24 ஹவர்ஸ் டைம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைமில் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ஆகும். ஸோ அது மாதிரி ஸ்வாதிக்கும் வந்து while she was induced with the balloon அவங்க வந்து இப்போ ப்ராக்டிக்கல் ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவள் ஜாலியாக இருக்கா. சரி காஃபி குடிக்க போகலாம் அப்படின்றா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ரூம் நாங்கள் வந்து இது பண்ணி டேக் ஓவர் எடுத்துட்டு அப்புறம் ஜாலியாக நாங்கள் எங்கே வேணால் போய்க்கலான்ட்டாங்க. நடந்து போனோம். வெளில வந்து எங்கள் அத்தை வெயிட் பண்ணிருந்தாங்க. சரி போய் விசிட்டிங் அவங்க போய் பார்த்துட்டு உள்ளே மாட்டி விட்டுருக்காங்க. ஆனால் வந்து நடக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், என்ன வேணால் பண்ணுங்க. அடுத்து வந்து இப்போ வந்து ஜம்ப் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஊர் நல்லா இருக்கு. நான் ரொம்ப ரிலாக்ஸாக ஒரு நேச்சுரலாக போகுது, இயற்கையாக. ரொம்ப ஸ்லோவாக போகுது. நம்ம அவசரத்துக்கு ஈடு கொடுக்க மாட்டேங்குது. பட் என்ன சொல்கிறது, பால்லாம் கொடுத்து விளையாட சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தான் தெரியும் என்னன்ட்டு. நாளைக்கு வச்சு செய்கிறோம், இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஆடு வெட்டுறதுக்கு முன்னாடி நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க அந்த ஆடு. நல்லா சாப்பாடுலாம் போட்டு. அதுதான் எனக்கு அது வரைக்கும் சுத்தமாக பெயினே கிடையாது. அதனால் போய் ஜாலியாக போய் ஒரு காஃபிலாம் சாப்பிட்டு அவங்க கூடலாம் பேசிட்டு இதுதான் நிலவரம். அவங்க என்னடா என்ன பண்ணிருக்கீங்க, இன்னமும் இப்படியே சுற்றிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க. அப்படிதான் பொறுமை ஓகேவா. சரி காஃபியெல்லாம் சாப்பிட்டு திருப்பி நாங்கள் வந்து ரூமுக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன். திருப்பி ரூமுக்கு வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டோம். ஸோ அந்த ரூம்லலாம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் வந்துட்டு லஞ்ச் வந்திருக்கு, லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருந்தாங்க வீட்டிலேருந்து. ஸோ லஞ்ச் டைம்னால போய் சாப்பிட்டு வந்துடலாம் கீழே போயிட்டு. ஏன்னா யாருமே அலௌட் இல்லை இந்த ரூம்ல, எங்கள் 2 பேர் தவிர்த்து. ஸோ லஞ்ச் போய் சாப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கீழே லஞ்ச் இறங்கி சாப்பிட போகிறோம். போயிட்டு எனக்கு லைட்டாக கான்ட்ராக்ஷன்ஸ் விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக வருது. நான் ஒரு வாக் போகிறேன், அப்புறம் திருப்பி வந்து உட்காறேன். என்னால் ஆனால் ஒரு சுத்தமாக எனக்கு பசியே இல்லை, ஒரு வாய் கூட நல்லா சாப்பிடவே முடியல. ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு 2 ஸ்பூன் உள்ளே வச்சு ஊட்டுறேன். அப்படியே என்னமோ ஆச்சு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட், எதிர்பார்க்கவே இல்லை சொல்லிப்பேன். செம்மையாக பெயின் பிடிச்சிருச்சு இவளுக்கு. என்னென்னமோ பண்ணுறா, பயங்கரமாக கத்துனா. ஹை கான்ட்ராக்ஷன் வந்துருச்சு போல இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த டைம் கிளிப்பெல்லாம் எடுக்கல சொல்லிப்பேன். ஸோ இந்த வீடியோ சொல்கிறது தான் வேறு. எப்படி உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன்னா அதுதான் நீங்கள் அப்படியே பிக்சர் இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஃபுல்லாக பெயின் வந்துருச்சு, கத்துறா, ஒரு மாதிரி கஷ்டப்படுறா. நான் எப்படி உங்களை தூக்கிட்டு போகிற, திருப்பியும் வந்து அந்த வார்டுக்குள்ளே போகணுன்னா வந்து தூக்கிட்டுலாம் போக முடியாது இல்லையா. ஓடி போய் வீல் சேர்லாம் எடுத்து வந்து உங்களை உட்கார வச்சு போய் அந்த திருப்பியும் அந்த காலி ரூம்குள்ளே போட்டு போய் நான் விட்டேன். போய் உள்ளே போய் பெட்டில் படுக்க வச்ச உடனே முடியல சொல்லியிருப்பாங்க. இவங்க செம்மையாக வந்து பெயின் வந்துருச்சு. அதாவது அந்த மீட்டரில் அவங்க டக்குனு டாக்டர்ஸ்லாம் வந்து இந்த வச்சு பார்க்கும்போது 120, அதாவது 30 மேடம் தாங்கலை, 60 வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், 80 வந்து டெலிவரி பெயின். இவங்களுக்கு 120 இருக்குது. ஐயே
நல்லா ஒரு மாதிரி பயந்துட்டேன் இவங்க பண்ணதெல்லாம் பார்த்துட்டு. எனக்கு அது ஒரு மாதிரி அதான் ட்ரொமேட்டிக்கான ரூம்னு சொன்னேன் இல்லையா, அது இதனால தான் அந்த காலி ரூம் பயங்கர ட்ரொமேட்டிக்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த சார்ஜ் ஃபார்ம்னு ஒருத்தவங்க வந்து செக்லாம் பண்ணாங்க. உங்களால் பேர் பண்ண முடியும், உங்கள் பெயின் கில்லர்ஸ்லாம் தரேன், ஓகேவா, ஓகே அப்படியே கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னாங்க. என்னால் அதான் சுத்தமாக இந்த வலிகள்லாம் வந்து பாப்பா வெளியில் வராது, இது டெலிவரி பெயின் கிடையாது, டேப்லெட் போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி டேப்லெட் போட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லையும் அதுக்கப்புறம் ரொம்ப ஹை கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னோடனே தான் அவங்க கொஞ்சம் நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து பார்த்துட்டு ஓகே இது வந்துட்டு லைக் ரொம்பவே கான்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே டோட்டலாக என்ன டெலிவரி வார்டு கொண்டு போய் போட்டாச்சு சுஜிஃபேம். ப்ரீ டெலிவரி வார்டுலேருந்து டெலிவரி வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அந்த டெலிவரி வார்டில் என்னென்ன நடந்ததுன்னா சுஜிஃபேம், ஃபஸ்ட்டு வந்து எபிடுரல் ஃபஸ்ட்டு கொடுங்க, பொசிஷனில் உட்கார வச்சு எபிடுரல் கொடுத்தாங்க. எல்லாம் நான் நின்று பார்க்குறேன் சுஜிஃபேம். எபிடுரல் கொடுக்குறதுல அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி இருந்து நான் பார்க்குறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பெயின் ஊத்துரு பண்ணது ரியலாக கிரேட்டு. முக்கியமாக வந்து லேடிஸ்க்கெலாம் வந்து பெரிய ஒரு 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 என்ன சொல்கிறது, பெரிய ஒரு சல்யூட் எல்லா லேடிஸ்க்கும். நான் அது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். யூ ஆர் கோயிங் த்ரூ அ லாட். நிஜமாக வந்து அடுத்த சினிமத்தில் எல்லாம் பொண்ணெல்லாம் பிறக்கக்கூடாது சாமிங்கிற மாதிரி அப்போல்லாம் கையை மாதிரி இருந்துச்சு. ரொம்ப 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 இது அந்த அந்த மொமெண்ட் ஷி வாஸ் இன் டீப் பெயின். ஏப்ரலில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பலூன்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஈஸியாக டைலேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஐ மீன் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் டைலேட் ஆகணும் பாப்பா வெளில வரதுக்கு. அப்போதைக்கு 2 சென்டிமீட்டர் இருந்தது. அதனால டைலேட் ஆகி பலூன்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மேனுவலாக இங்கே வாட்டர்லாம் பிரேக் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. மேனுவலாக உள்ள வாட்டரும் வந்து பிரேக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, நார்மல் டெலிவரிக்கு எவ்வளோ ஃபெசிலிட்டேட் பண்ணுமோ எல்லாத்தையும் ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து டைலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோனா அது வந்து இன்ஜெக்ஷன் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அது பாட்டு போயிட்டே இருக்கு. அது வந்துட்டு டைலேஷன் ப்ராசஸ்க்கு இன்னும் அதிகமாக நம்மளை சுவாதிக்கு தெரியும், உனக்கும் தெரியும், பேசி தான் இருந்தோம். டைலேஷன் நடக்கும், அந்த இது கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது அந்த மீட்டரில் 90, 100லாம் வருது. ஜாலியாக இருக்கா, ஒன்றுமே பெயின் தெரியல. ஏன்னா எபிடுரல் வந்து சீரியஸாக ஒரு லைஃப் சேவிங் எனக்கு. ஏன்னா அந்த 100, 120 போய் அந்த கான்ட்ராக்ஷனோட பெயின் நான் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எபிடுரல் கொடுத்து ஒரு 10 மினிட்ஸில் அந்த 120 திருப்பி அந்த மானிட்டரில் பார்க்குறேன். எனக்கு எந்த பெயினும் இல்லை. எனக்கு அப்படியே லைஃப் சேவியர் மாதிரி இருந்துச்சு. வா அப்படின்னு ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிருந்தேன். சுத்தமாக கில்லா கூட தெரியலையா, வலிக்கல, ஃபீல் ஆகுது. நான் வலிக்கல. மேஜிக் எபிடுரலோட வேலை. ஆக்சுவலி சொல்லிப்பேன், அங்கே என்ன ஒரு எபிடுரலோட மேஜிக்னா, காலை தூக்க முடியும், அவங்க காலெலாம் யூஸ் பண்ண முடியும், நடக்க கீழே நடக்க முடியும், கால் யூஸ் பண்ண முடியும், தூக்க முடியும் பெட்ல இருந்து. ஆனால் தொட்ட உணர்ச்சி இருக்காது சொல்லிப்பேன். ஆமாம், ஆக்சுவலி என்னன்னா உட்காந்து அவர் கிள்ளி பார்த்து விளையாண்டு இருந்தாரு. உட்காந்து வலிக்குதா அப்படின்னு எனக்கு சுத்தமாக எதுவுமே வலிக்கல. ஆனால் நீங்கள் தொடுறது அதெல்லாம் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உட்காந்து சிரிச்சு ஃபன் பண்ணிருந்தோம். அந்த டெலிவரி வார்டுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அந்த அந்த காளி, அந்த பத்திரகாளி மாதிரி ஒன்று அவனுக்கு பண்ணா சொல்லிப்பேன். அதுதான் ட்ரமாட்டிக். மற்றபடி அதுக்கப்புறம் அந்த எபிடுரல் வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே ஈஸியாக போயிடுச்சு, ஒன்றுமே தெரில. அதுக்கப்புறம் டைம் ஒரு 10-10:30 ஆயிடுச்சு. 10:30 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா அது ஃபுல்லாக வந்து ஒன்றுமே கான்ட்ராக்ஷன் 2 சென்டிமீட்டருக்கு மேலே டைலேஷன் நடக்கலை. அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் ராத்திரியெல்லாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு, வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை காலையில் விடிஞ்சிருச்சு சொல்லுவேன். பாவம் தூக்கம் இல்லை, பொசிஷன் மாற்றி ஸ்ட்ரைட்டாக உட்கார வச்சுட்டாங்க பாப்பா கீழே வரணும்னு சொல்லி. அப்போ சுவாதி வந்து ஸோ கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருந்தாங்க பாவம். என்னமோ பேசிட்டு இருந்தா, காலையில் தான் மரம் பழம் கொட்டான்னு ஏதோ ஒன்று தத்துவம்லாம் பேசிட்டு இருந்தா காஃபி ஷாப்பில். இங்கே வந்துட்டு இந்த பெட்டில் வந்துட்டு என்னென்னமோ பேசிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அதான் டாக்டர்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி எங்களுக்கு அப்பப்போ வந்து சொல்லிட்டே இருந்தாங்க, இவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தாங்க. 4 ஆச்சு, 4க்கு அப்புறம் 6 ஆயிடுச்சு, 6க்கு அப்புறம் டக்குன்னு 10 ஆயிடுச்சு. 6 வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப வெல் இன்ஃபார்ம்டாக இருந்துச்சு. பட் 6க்கு அப்புறம் எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பட் அப்பப்போ வந்து அடிக்கடி பேபியோட ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை பால்லாம் வச்சு அந்த டைம்லேயும் என்னை எக்ஸசைஸ்லாம் பண்ண வச்சாங்க. பெட்லேயே வச்சு எபிடுரல் கொடுத்தும் என்னை எக்ஸசைஸ்லாம் பண்ண வச்சாங்க. இந்த மாதிரி ஹார்ட் பீட் கொஞ்சம் லோ ஆகுது, ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆல் ஆஃப் அ சடன் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. லைக் நீங்கள் டைலேட் ஆகிட்டீங்க 10 சென்டிமீட்டருக்குன்னு சொல்லிட்டு சொல்லக்கூட இல்லை. ஃபுல்லாக டாக்டர்ஸ் கிளம்பி வந்துட்டாங்க. ஒரு 4-5 பேர் வந்துட்டு லைக் இப்போ அவ்வளோதான், நீங்கள் புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், டைலேட்டே ஆக மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னாங்க. பட் ஆல் ஆஃப் அ சடன் அந்த ஏர்லி மார்னிங் ஸ்டேஜில் உங்களுக்கு நீங்கள் டைலேட் ஆகிட்டீங்க, லைக் டக்குன்னு நீங்கள் இப்போ டெலிவரி ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது 2 பேர்னாலையும் நம்பவே முடியல. என்கிட்ட வந்துட்டு குழந்தையோட ட்ரெஸ் எல்லாம் எங்கே இருக்கு தகப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நான் பெட்டியை திறந்து இது தேடுறேன், இப்போ எடுத்து கொடுக்குறேன், இதெல்லாம் சின்னதாக இருக்குது, வேர்லெஸ் கொடுங்கன்ட்டாங்க. எடுத்து வச்சதே அவ்வளோதான், சின்னதாக பேபி, எங்களோட பேபி சின்ன பேபின்னு சொல்லிட்டாங்க. அது சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வாங்கி வச்சிருக்கோம். அப்போ கூட நான் வந்துட்டு என்கிட்ட, நான் பெட்டில் படுத்துட்டு இருக்கேன், என்கிட்ட வந்துட்டு எல்லாமே சின்னதாக தான் இருக்குது, பேபி ட்ரெஸ் வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு என்கிட்ட வந்து கிட்டிருக்காரு. ஏதோ ஒன்று எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு நானும் தான் ஐ வாஸ் நாட் இன் மை மைண்ட். ஏதோ பேசிட்டு என்னோ பண்ணிட்டு இருந்தது. அப்புறம்
அதான் கிளியராக இல்லை, தூக்கம் இல்லை, ஃபுல்லாக அப்படியே போயிட்டே இருந்துச்சு. புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டா சுஜிஃபேம். ஷி டிட் ஹர் என்டையர் எஃபர்ட். அந்த மொமெண்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து என்ன ஒரு இதுனா அப்படியே எமோஷனல் ஷிஃப்ட். பாப்பாவை நாங்கள் பார்க்க போகிறோம், அதுக்குள்ளார நாங்கள் போயிட்டோம். ஒரு ஒரு சூப்பரான ஒரு லைஃபே சேஞ்ச் ஆக போகுது இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட் டைம் பேரண்ட்ஸ் ஆக போகிறோம், அம்மா அப்பா ஃபஸ்ட் டைம் ஆக போகிறோம், பாப்பா ஃபஸ்ட் டைம் வெளியில் வந்து ஃபீல் பண்ண போகிறோம். அதெல்லாம் இருக்குன்னா புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, ஃபுல் எஃபர்ட் போடுறா. ஏன்னா பெயினும் இல்லை, நல்ல எஃபர்ட் போடுறா. ஆனால் பாப்பா கோஆர்டினேட் பண்ணவே இல்லை. அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு சுஜிஃபேம். ஸ்லோவாக டாக்டர்ஸ், சீஃப் டாக்டர்ஸ் எல்லாம் உள்ளே இறங்குறாங்க. டாக்டர் டீம்ஸ் எல்லாம் வந்து ஒரு 2 பேராக இருந்தது, 3 பேராக இருந்தது, 4 பேர், 5 பேர், 6 பேர், மொத்தமாக ஒரு 8 பேர் சுற்றிட்டாங்க. இப்போ 8 டாக்டர்ஸு உள்ளார ஒரு சீஃப் டாக்டரு எல்லாம் சேர்ந்து எல்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு அந்த டைமில் ஒன்றும் இதாகல. பாப்பாவோட ஹார்ட் பீட் வந்து சைனஸ் ரித்தமில் இல்லை, இறங்குது மேலே ஏறுது, இறங்குது மேலே ஏறுது அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. ஃபுல்லாக புஷ் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் லைக் ஒரு கட்டத்தில் வேக்யூமும் வச்சு லைக் சக் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பாப்பா வந்து வேஜினல் பேசன் இங்கே இருக்குது அப்படின்னா பாப்பாவோட ஹெட் இப்படி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 சென்டிமீட்டர் அங்கே வந்து கேப் இருந்திருக்கு. அந்த 3-4 சென்டிமீட்டர் கேப்னால வந்து என்னதான் புஷ் பண்ணாலும் பாப்பா வெளில வர மாட்டேன்றான். இன் கான்ட்ரடிக்ஷன் அந்த பாப்பாவோட ஹார்ட் பீட் வந்து சைனஸ் ரித்தம் வந்து வெளியில் போகுது. லைக் இட்ஸ் நாட் குட் ஃபார் பேபி. அந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து சீரியஸான சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வேக்யூம்லாம் சொன்ன மாதிரி வேக்யூம்லாம் இன்செர்ட் பண்ணி பாப்பாவோட ஹெட்டை வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இழுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இழுக்கிறாங்க எல்லாம் தலை சீரியஸ்லி சொல்லிப்பேன். நான் வந்து எந்த அளவுக்கு ஆயிட்டேன்னா, நான் அந்த மாதிரி எல்லாம் பார்த்ததே கிடையாது. அது பிளட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்தாலே எனக்குலாம் ஒரு மாதிரி ஆகும். பட் அதை பண்ணதுக்கப்புறம் இனிமேல் நான் என்ன வேணால் பார்க்கலாங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்னு சொல்லலாம். எனக்கும் கூட இட்ஸ் வெரி இப்போ சொன்னால் கூட அது ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பண்ணுறாங்க, வரல. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் சைலண்ட்டு. டாக்டர் க்ளவுஸை கழட்டிட்டு we have to go for C-section அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லியிருக்கேன் அவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி பாப்பா கொஞ்சம் இருந்தால் 1 hour டைம் கொடுத்துருந்தா, பாப்பா டைம் 1 hour கொடுத்துருந்தால் கண்டிப்பாக நார்மலில் ஆயிருக்கும். பட் அந்த 1 hour பாப்பா டைம் கொடுக்கல, கோஆர்டினேட் பண்ணலங்கிறனால டாக்டர்ஸ் வந்து பாப்பாவோட சேஃப்டிக்காக வேண்டி C-section போகணும்னு சொல்லிட்டாங்க. க்ளவுஸை கழட்டிட்டு ட்ராமாட்டிக் இன்னும் அப்படியே அந்த விஷயம் எனக்கு முன்னாடி நிற்கிது. எனக்கு செம்ம ஷாக். பிகாஸ் நான் வந்துட்டு நார்மல் டெலிவரி தான் ஆகிடும், லைக் ஆல்மோஸ்ட் புஷ்ஷிங்கு எல்லாமே நடந்துருச்சுல. ஸோ எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும்னு லைக் 100% ஃபிக்ஸ் ஆகிட்டேன். திடீர்னு C-sectionனோடனே எனக்கு மைண்டே இல்லை, 2 பேத்துக்கும் மைண்டே இல்லை. பட் அங்கே டைமும் சுத்தமாக இல்லை. அவங்க டெசிஷன்லாம் எதுவுமே கேட்கல. பட் C-section சொல்லிட்டு லைக் அதுக்கான ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு ட்ரெஸ் மாட்டி விட்டுட்டு எனக்கு அந்த ப்ளூ கவுன்லாம் மாட்டி எனக்கு தொப்பிலாம் போட்டு எனக்கு என்னோட அனஸ்தீஷியாலாம் லைக் சேஞ்ச் பண்ணி லைக் கடகடன்னு நெக்ஸ்ட் டக்குன்னு இவளை எடுத்துட்டு இன்னொரு செக்ஷனில் தள்ளிட்டு போயிட்டாங்க. நான் பின்னாடி போகிறேன், பட் இல்லை ட்ரெஸ்லாம் கொடுக்குறாங்க. நான்லாம் மாற்றிட்டு போய் ஒரு ஏதோ நடந்துச்சு. எனக்கு அப்படியே பதட்டத்தில் நான் உங்ககிட்ட வேறு சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த டைமில் கூட சொல்லியிருப்பேன். அந்த கிளிப்பை கூட பாட்டுவாங்க. கடைசி மொமெண்ட்டில் பிளான் சுத்தமாக சேஞ்ச் வச்சுருப்பேன். C-section சொல்லிட்டாங்க டாக்டர்ஸு. அதனால் இப்போ C-section போகிறோம். பிளான் சேஞ்சு C-section சொல்லியிருப்பேன். அந்த டைமில் கூட சொல்லியிருப்பேன். அதுவும் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா போய் அந்த ரூம்குள்ளார வந்து அந்த ஆப்ரேஷன் வார்டு தேட்டருக்குள்ளார போய் இன்ஸ்டால் பண்ணி 5-10 minutes தான் சொல்லியிருக்கேன். பாப்பாவோட அந்த ஃபஸ்ட்டு க்ரை, அந்த ஃபஸ்ட்டு அந்த அழகை வந்து கேட்குது காதில். இங்கே பாரு, டாடி தெரியலண்ணா, வாய்ஸ் கேட்குதா, அவ்வளோ நல்ல ஒரு ஸ்வீட் வாய்ஸு. அந்த குவாக் அப்படின்னு அந்த வாய்ஸ் கரெக்டாக 3:44 AM ஃப்ரைடே மார்னிங் 19 December என் பொண்ணு பிறந்துட்டா. கிரேட் மூமெண்ட். கொண்டு வந்து சுவாத்தியோட மேலே படுத்திருக்கா, சுவாத்தி மேலே போட்டாங்க. கண்ணை நல்லா திறந்து பார்க்குறான். அப்படியே நல்லா கருக்குன்னு நிறைய முடி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து பாப்பா வந்து ஒரு 3 to 3 months வந்து கொஞ்சம் பிளராகவே காட்டுறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபேஸ் காமிக்கிறோம். ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கா, வெயிட்டும் கம்மியாக இருக்கா. ஸோ கொஞ்சம் நல்லா தேத்திட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வீடியோவில் பப்ளிக்காக போஸ்ட் பண்ணுறோம் சொல்லியிருக்கோம். ஓகே, சாரி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவ்வளோதான். இப்போ பாப்பா பிறந்தாச்சு. என்ன ஆச்சுன்னா, என்னையும் பாப்பாவையும் தனியாக அனுப்பிச்சிட்டாங்க. சுவாதிக்கு வந்து ஸ்டிச் எல்லாம் பண்ணி அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சுவாதிக்கு டோட்டலி, ஏன்னா வந்து எபிடூரலுக்கு அப்புறமா ஆப்ரேஷன் முடிவு பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் போயிட்டு அனஸ்தீஷியா டோஸ் திருப்பியும் முதுகுத்தண்டில் ஏற்றிருக்காங்க. ஸோ ஒரு ஹெவி டோஸு.
அப்புறம் இவங்களை கொண்டு போய் ஆன்டி அனஸ்தீசியா வார்டா அது சம்திங் அது அதில் வந்து திருப்பி ஆன்டி டோசேஜ் ஏறும்ல, திருப்பியும் உணர்ச்சி காலுக்கு வரும். அதை அந்த ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டாங்க. அவர் தூங்க நல்ல ரெஸ்ட் 6 hours 4-5 hours இருக்கும். நானும் பாப்பா மட்டும் தனியாக இருந்தோம், சுவாதி தனியாக வச்சிருந்தாங்க. ஆமாம், என்னை அப்பப்போ எழுப்பி வந்துட்டு லைக் என்னால் காலு கையெல்லாம் வந்துட்டு என்னால் தூக்க முடியணும். அப்போ தான் என்னை வந்துட்டு திருப்பி வார்டுக்கு ரூம்க்கு அனுப்புவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால செக் பண்ணிட்டே இருந்தாங்க, கால் தூக்க முடியுதா கை தூக்க முடியுதா அந்த அப்படின்னு. செகண்ட் டோசேஜ் கொடுத்ததுனால சுவாத்தினால வந்து காலெல்லாம் அசைக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஹெவி டோஸ் ஆப்ரேஷன் ஆயிடுச்சுல்ல, அதனால. ஸோ நானும் பாப்பாவும் இருக்கோம். பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் அழுகுறா பாலுக்கு. உடனே வந்து ஹாஸ்பிட்டல்லே வந்து இந்த பாட்டில் பால் தான் கொடுத்தாங்க. நான் வந்து மதர் ஃபீட் வேணும்னேன். பட் சுவாத்தி அந்த டைமில் வந்து அன்அவைலபிள்ன்றனால பாட்டில் பால் நான் தான் ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணேன் பாப்பாவுக்கு. அதெல்லாம் நைஸ் மூமெண்ட்ஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூமெண்ட். குட்டிமா, இது உனக்கு தான். நீ நாளைக்கு இந்த வீடியோ பார்ப்பல ஃபியூச்சரில், டேடி உனக்கு சூப்பராக பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 4-5 hours வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சு. சுவாதியை வந்து இது பண்ணி நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனலி இன்னும் தொப்பை இருக்கு அப்படியே, அது மருந்து தொப்பையா? அப்போதான் கம்மியாகுமா? வெரி குட் குட். தலையில பிடிச்சிருக்கு கீழே, இந்த கை லெஃப்ட். 3 பாட்டி ஒரு தாத்தா வராங்க பாப்பா பார்க்கறதுக்கு. நாங்கள் 3 பேரா ஆஸ் அ ஃபேமிலியாக நாங்கள் அந்த ரூமில் ஒரு மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ணிருந்தோம். ஆமாம், அப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க சொல்லியிருப்பேன். எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வெயிட்டிங் டைமில் எல்லாம் மேலே வந்து ஒருத்தர் எல்லாரும் வந்து பாப்பாவை தூக்கி சூப்பராக எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. ஓ அச்சோ என்னோட மை டியர் சஜு ஃபேம், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எங்கள் கூட எல்லா மூமெண்ட்ஸ்லையும் இருக்கீங்க. எல்லா மூமெண்ட்ஸும் நாங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்சியர் கிராட்டிட்யூட் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். வீடியோ முடியறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட நான் சொல்லலை, அதை நான் சொல்கிறேன் இப்போது. அந்த விளாகில் இருக்கும்போது சுவாதிக்கிட்ட நான் கேட்டேன். என்ன கேட்டேன்னா, உனக்கு கூட வந்து அம்மா கம்ஃபர்டபுளாக இருக்குமா இல்லை ஹஸ்பண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குமா சொல்லு, நான் அம்மா அனுப்புறேன், நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு சுவாதி சொன்னாங்க, இல்லை நீயே இருன்னு சொன்னாங்க. டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ நான் வந்து கூட உங்களுக்காக இருந்தேன். ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இப்படி தானா அப்படின்னா, பார்த்துட்டு இருக்கிற லேடிஸ் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. எஸ், ஹஸ்பண்ட் ஆர் மம்மி யார் வின் பண்ணுறான்னு பார்க்கலாம். அந்த போலில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, மாட்டி விட்டான். Okay, thank you so much, Soji fam, forever. Love you all. Love And you. bye bye from Arjun and Swati.